ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய டாஸ்மாக் இருக்கு இல்லையா, டாஸ்மாக் நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் மதுபான ஆலைகள் இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் முறைகேடு அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது தமிழ்நாடு அரசியல் காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவாக இருந்தாலும் சரி, இல்லை நாத்தாக்கா பாமக அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு படியாக மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா, இந்த விசாரணையை வந்துட்டு முழுசா விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கிற பட்சத்துல தான் வந்துட்டு பார்த்தோம்னா சின்ன மீன்ல இருந்து பெரிய சுறாக்கள் வரைக்கும் இந்த விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா திமுகவினுடைய ஊழல் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு காவியமே எழுதலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துல்லியமான ஊழல் அப்படின்றத பண்றதுக்கு திமுக பெயர் போனது அப்படின்னே சொல்லியிருக்காரு. ஏன் இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமலாக்கத்துறை சைடுல இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு துல்லியமா வந்துட்டு ஒரு முறைகேடு அப்படின்றத பண்ணியிருக்காங்க. ஊழல் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப கை தேர்ந்தவங்கனால மட்டும்தான் இந்த மாதிரியான முறைகேடுகள் அப்படின்றத பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜாதி ராஜனா இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசாங்கம் அப்படின்றத கவுத்ததே இந்த மதுபான கொள்கை, மது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது தமிழ்நாட்டில் கை வைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத பாஜக கையில் கிடைச்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் எடுத்த மாதிரியே ஒரு ஆக்ஷன் அப்படின்றத எடுக்கிறதுக்கு அவங்க தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஏன்னா எப்போ திமுக மட்டும் எப்போ திமுகவை முடிக்கலாம் அப்படின்றது பாஜகவுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கும்போது தானே கையில் லட்டை கொண்டு போய் திமுக கொடுத்துருக்கு. இதை பாஜக ஒருபோதும் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் மேட்ரு, என்னதான் முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 4829 கடை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்பி ஜெகத் ரட்சகனுடைய மதுபான கம்பெனி உட்பட பல கம்பெனிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரக்கு இருக்கையா அது சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ எதில் முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான சேலான மாதிரியான ஒரு புள்ளி விவரம் அப்படின்றது காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சரக்கு வந்துட்டு டெண்டர் எடுப்பாங்க இல்லையா, ஸோ டெண்டர் எடுக்கும் போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான விலை அப்படின்றத கொடுத்து எடுக்கிறது. லைக் அந்த பாட்டிலோட விலை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், ஒரு 15 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த 15 ரூபா அப்படின்றத அந்த கம்பெனி கிட்ட பேசிட்டாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாட்டில் 25 ரூபா அப்படின்னு வந்துட்டு சொல்லு. ஸோ 25 ரூபா அப்படின்றத சொல்லி அந்த 15 ரூபா இருக்கு இல்லையா, உன்னோட ரேட்டான 15 ரூபா அப்படின்றத நீ வாங்கிக்கோ, அந்த 10 ரூபா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டிலுக்கு பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தினம் எத்தனை ஆயிரக்கணக்கான பாட்டில்ஸ் ஓடுறது அப்படின்றது நம்ம கணக்கே எடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் 3 வேளை குடிக்கிறவங்க, 2 வேளை குடிக்கிறவங்க, காலையில் சாயந்தரம் கட்டிங் போடுறவங்க, காலையில் மதியம் நைட்டு குவார்டர் அடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி ரகமாக நம்ம ஆட்களை பிரிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா வந்துட்டு மதுபான ஆலைகள் இருக்காங்க இல்லையா, டாஸ்மாக் அதிகாரிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா மதுபான அதிகாரிகள் அவங்கள்ட்டே போயிட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுக்கிறது. லைக் எப்படி சொல்றது, எந்த விதமான அக்ரிமெண்ட் அதெல்லாம் கிடையாது. இதுதான் வந்துட்டு ரூல்ஸ். நீ எனக்கு உன்னோட 15 ரூபா பாட்டில் 25 ரூபா அப்படின்னு சொல்லி தரணும். அந்த 25 ரூபா இருக்குல்ல, அந்த 25 ரூபாய் நீ வாங்குற மாதிரி வாங்கிட்டு உன்னுடைய 15 ரூபாய் நீ எடுத்துக்கணும், மீதி என்னுடைய 10 ரூபாய் நீ என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு கணக்கு காட்டியே பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு வகையான ஸ்கேமா இருக்கு இல்லையா. ரெண்டாவதா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாஸ்மாக்ல வேலை போடுறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வேலையை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்றது. இப்போ லைக் திருப்பூர்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஈரோட்டில் அவங்களுடைய சொந்த ஊர்லேயே வேணும் அப்படின்னா அப்போ அவனுக்கு வேலை போடணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலை இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும், அதுவும் பர்டிகுலராக இந்த கடையில் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே கேட்டகரி வைஸாக அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா இத்தனை அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் தந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் அப்படின்றது வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாகன டெண்டர் இருக்கு இல்லையா, இப்போ டாஸ்மாக் எடுக்கக்கூடிய வாகனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாகனங்களுக்கான டெண்டர் அப்படின்றதுலையும் பல கோடி ரூபாய்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் ஹைலைட்டா குடிகாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குமுறலா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்களே உழைச்சு கலைச்சு உடம்போடிக்காக ஒரு குவார்டர் வாங்க போனோம் அப்படின்னா அங்கே பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா கேட்குறாங்கப்பா, எதுக்கு பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்.
அதிகாரிகளுக்கு கொடுக்கணும், அமைச்சர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டாஸ்மாக் நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நொந்து போய் பேசுகிறாங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா மேனிக்கு வச்சாலே பார்த்தோம் அப்படின்னா அது பல 100 கோடி ரூபாய்கள் அப்படின்றது வருஷ கணக்கில் வந்துடுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பல மாதங்களாக வந்துட்டு இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது டாஸ்மாக் மேலே வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடந்த 6ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிரடியாக வந்துட்டு சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாகினுடைய தலைமையகம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ரைடு அப்படின்றது விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தியாகராய நகராக இருந்தாலும் சரி, அதை சுற்றி சென்னை சரௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய இடங்கள், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மதுபான ஆலைகள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்களுக்கு சொந்தமான மதுபான ஆலைகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரைடு விடப்படுது அப்படின்னே சொல்லலாம். அப்படி ரைடு விடப்பட்ட இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்கின அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு சில ப்ரூஃப்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டாஸ்மாக் 4829 கடை இருக்குன்னா இந்த 4829 கடையிலேருந்து மாதம் ஒரு அமௌண்ட் அப்படின்றது அமைச்சருக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா முக்கியமான புள்ளிகளுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துடணும் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வாய்மொழி உத்தரவாக இருக்குது அப்படின்றதும் பல டாஸ்மாக் நிர்வாகிகளோட குமுறலாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பொதுமக்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு 10 ரூபா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேலிடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் உங்களோட பிரச்சனை, எனக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் தான் சிக்கிக்கிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. இவங்களும் நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்களும் நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் கேட்கும்போது ஓப்பனாகவே அது அமைச்சருக்கு போதுப்பா, அவருக்கு போதுப்பா, இவருக்கு போதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோஸும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழக அரசியல் களம் 2026க்காக நாளுக்கு நாள் தயாராகி சூடு பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் வெளியாகும் போது அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய பரபரப்பு அப்படின்றத தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ லட்டு மாதிரி கிடைச்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரமாக எதிர்கட்சிகளும் பாஜகவும் விட்டுறாது அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகளை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி கிட்டத்தட்ட 27-28 வருஷங்களாக வந்துட்டு தொட்டு கூட பார்க்க முடியாமல் இருந்த டெல்லியில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆட்சி அமைக்க முடியாத மாநிலங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைச்சிருச்சு அப்படின்னா பாஜக அதை எந்த அளவுக்கு பெருசாக பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்ட நடவடிக்கை அப்படின்றது மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இந்த 1000 கோடி ரூபாய் ஸ்கேம் அப்படின்றது பேசப்படுது. ஸோ இந்த விஷயத்தை தோண்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா இன்னும் பல பெரிய புள்ளிகள் மாட்டுவாங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான ஸ்கேம் இது நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து யார் மாட்ட போகிறாங்க, இந்த ஸ்கேம் மூலியமாக திமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு நெருக்கடி அப்படின்றது 2026 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த திமுக எப்படி எதிர்கொள்ள போறாங்க, அதை தாண்டி இந்த பிரச்சனையால என்னென்ன மாதிரியான பின்விளைவுகள் அப்படின்றது வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ நீங்க இந்த விஷயம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு, உங்க ஏரியாவில் நீங்க சரக்கு வாங்க போனீங்க அப்படின்னா அந்த பாட்டிலுக்கு மேல 10 ரூபா கேட்கறாங்களா இல்லையா அப்படின்றத உண்மையா கமெண்ட்ல போட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். Bye.